கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 21:5. இன் இங்கிலீஷ் Matthew 21:4. இன் இங்கிலீஷ் Matthew 21:4. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. மத்தேயு அடிக்க ஒரு முறை அதை சொல்லுவார். எப்படி? இதெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்போ நடக்கும்போது அவங்களுக்கு தெரியாது. எப்படி? இது எல்லாமே என்ன? கர்த்தருடைய மீட்பின் திட்டத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார். இந்த ராஜபவனியாக எருசலேமுக்குள்ள வந்தது ஏதோ ஒரு தானாக நடந்தது அப்படிங்கிறது கிடையாது. அது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது, நிறைவேறியது என்று சொல்லக்கூடியதா. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு டீட்டெயிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கழுதையாக இருக்கட்டும், கழுதை மரியா குட்டியாக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், நேரமாக இருக்கட்டும், இது எல்லாமே தேவன் குறித்த காலத்தில் நடைபெற்றது. அப்போ இந்த சுவிசேஷ நூலை வாசிக்கிறவங்களுக்கு என்ன தெரியணும்னா, மத்தேயு என்ன எழுதுறாருன்னா, எப்பா இந்த மாதிரி சகரியா ஒரு 450 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறாரு. பழைய ஏற்பாட்டில் சொன்ன அந்த தேவன், நான் ரட்சகரை கொண்டு வருவேன்னாரு. அந்த ரட்சகர் அதை நிறைவேற்றக்கூடியதாக யார்? இந்த தீர்க்கதரிசி உரைக்கிற தீர்க்கதரிசி யாரு? சகரியா தீர்க்கதரிசி. சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் ரொம்ப அழகா நேர்த்தியா இது சொல்றாரு. இது ஒரு தீர்க்க தரிசனமாக என்ன? இவர் ஒரு மனத்தாழ்மையுள்ள ராஜா, கழுதையின் மேலும் கழுதையின் மரியின் மேலே வர்றவர். அவர் என்னத்தை கொண்டு வர்றாரு? ரட்சிப்பை கொண்டு வர்றாரு. அவர் எங்கே வர்றாரு? சீயோனுக்கு வருகிறார். அப்போ இங்கே மத்தேயு என்ன காட்டுறாருன்னா, இயேசு கிறிஸ்து தான் தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சகராகிய ராஜா. அந்த ராஜா என்ன, அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? ஒரு மனத்தாழ்மையாக இருக்கும். அது இராணுவ காரியங்களை போல இருக்காது. ஏன்னா அவர் ராஜாவே யாரு? மனத்தாழ்மை உள்ளவர். அதனால மனத்தாழ்மையானதாக இருக்குமே ஒழிய வல்லமையானதாக இருக்காது. அதே சமயத்தில் இந்த ராஜபவனி என்று சொல்லக்கூடிய காரியம் என்ன பண்ணுதுன்னா, அவர் என்ன, ஒரு தீர்க்க தரிசனமாக நிறைவேறக்கூடிய ஒரு காரியமாக இருக்க ஒழிய இது அரசியலான காரியம் இல்லை. ஏன்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு திரும்ப திரும்ப சொல்லுது என்ன? தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இது நடைபெற்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 1வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஒரு கன்னியின் மூலமாய் ஒரு பிள்ளை வரும் என்று சொல்வது தீர்க்க தரிசனமாக நிறைவேறினது. அதே போல் எகிப்திலிருந்து என் குமாரனை அழைப்பேன், இதுவும் தீர்க்க தரிசனமாக நிறைவேற நடைபெற்றதுன்னு சொல்லி மத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறாரு. அதே மாதிரி மத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லும் என்ன சொல்கிறாரு? கலிலேயா பகுதியிலிருந்து வெளிச்சம் உண்டாகும், இது தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாய். அதே மாதிரி மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் என்ன? ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் அங்கே குணமாகிறது. அதே மாதிரி மத்தேயு 12:17 என்ன? ஒரு வேலைக்காரனாக இருந்து சொல்லக்கூடியது நிறைவேறினது என்ன? அப்போ என்னன்னா, இங்கே இதை வாசிக்கிறவங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நிறைய காலமாக நம்ம காத்திருந்த அந்த இரட்சகர். அவர்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுது? வேத வசனம் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவதாக இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருவது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றக்கூடியது. கர்த்தருடைய கால அளவை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியது. அவர்தான் இரட்சகராகிய ராஜா என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்னன்னா, கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னு வைங்க, அந்த வாக்கு நிறைவேறுமா நிறைவேறாதா? கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும். இதுதான் நமக்கு இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கு நிறைவேறுவதற்கு ஒரு சில நேரத்தில் காலம் எடுக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக நிறைவேறும். இப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 நூற்றாண்டுகள் போனதுக்கு அப்புறம் நிறைவேறக்கூடிய ஒரு காரியம். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கழுதையின் மேலும் கழுதையின் மரியின் மேலும் வரக்கூடியது. ஆனால் எந்த நாளில் வருவாருங்கிறத தானியேல் மிக அழகாக தானியேல் 9வது அதிகாரத்தில் 24லிருந்து 26 வரை உள்ள வசனங்களில் எப்படி மேசியா வருவார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்போ அவர் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 700 வருடங்களுக்கு முன்பாக. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் சரியான கால அளவில் நடைபெற்றது.
இப்போ உங்களை குறிச்சும் என குறிச்சும் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுமா நிறைவேறாதா? நிச்சயமா நிறைவேறும். அப்போ கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். அது எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளவு கால அளவு ஆனாலும் சரி, அவர் சொன்ன நேரத்தில் நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லக்கூடியதை நாம் உணர்ந்து கொண்டு வாழ்ந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்கு என்று வாழக்கூடிய மக்களாக இருப்போம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை முழுமையாய் விசுவாசித்து அவர் நிறைவேற்றுவார் என்று நாம் வாழுவோமா? வல்ல பிதாவே, நீங்கள் எந்த வாக்கு கொடுக்குறீங்களோ அந்த வாக்கை நிச்சயமாக நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் உண்மையாய் வாழ எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.